ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லோகேஸ்வரி சிம்பு பேசுகிறேன். நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்க்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இன். இதுதாங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஸ்டேஜ் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி இருக்குல்ல, இதில் நீங்கள் ஸ்டேஜ் 1 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வேலிட் மொபைல் நம்பர், வேலிட் இமெயில் அப்படின்னு இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் இதை உடனே கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளிகண்ட் நேம் கேட்டிருக்காங்களே, இது பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்டில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ஜெண்டர் கொடுத்துருங்க, கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வருஷம் 10th பாஸ் பண்ணீங்களோ அது கேட்டிருப்பாங்க, அதையும் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த கேப்சா கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோடது ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி வரும். ப்ளீஸ் கண்டினியூ ஃபில்லிங் யுவர் டீட்டெயில்ஸ் பிலோன்னு கொடுத்துருக்காங்களே, இதுக்கு கீழே உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிசேபிள் பர்சன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு கேட்டிருப்பாங்க, அதையும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ஓசி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 50 KB இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் ஓகேங்களா, உங்களோட சிக்னேச்சர் 20 KB இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் வரும். இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓடிபி வரும் மொபைலுக்கு. ஓடிபி கொடுத்துட்டு இந்த கேப்சா கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷன் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுவே பர்மனெண்ட் அட்ரஸ்னால் இங்கே சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருக்குல்ல, இதை ஓகே பண்ணிட்டீங்கன்னா இந்த அட்ரஸ் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மார்க் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஸ்டேட் போர்டு அந்த மாதிரி கேட்டிருக்காங்களே, இதை கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஓகேங்களா, நீங்கள் இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, தமிழில் எவ்வளோ மார்க், 10th மார்க் ஷீட் கையில் வச்சு அதில் இருக்கிறத கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த டிவிஷனில் போட போகிறீங்கன்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக், காஞ்சிபுரம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே வேக்கன்சி இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்கும். இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி பிரிண்ட் அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.